ஏண்டா இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் நிறைய பார்க்குறோம், பெண் பிள்ளைகள் ஒழுக்கத்தை இழந்து விட்டு கல்வி என்று தேடி போகிறாங்க. சரி, அண்மையில் நான் பார்த்தேன், இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆலிம், சரி, அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், கற்பை இழந்து பட்டப்படிப்பு படித்து பட்டம் பெறுவதை விட ஒழுக்கத்தோடு பட்டிக்காடாய் வாழ்ந்து விட்டு போகலாம். என்னன்னு விளங்குச்சா? கற்பை இழந்து, ஒழுக்கத்தை இழந்து, மானத்தை இழந்து படிச்சு பட்டம் பெறுவதை விட ஒழுக்கத்தோடு கற்பை பேணி பாதுகாத்து கற்போடு என்ன செஞ்சிடலாம், பட்டிக்காடா இருந்துட்டு போல. பட்டிக்காடுன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு பெருசாரி ஒன்றும் இல்லை, சாதாரணமா சொல்லுவாங்க. அப்ப இது சொல்லப்படுறதுக்குரிய உண்மையான காரணம் என்ன? சமூகத்தினுடைய நிலைமை எங்க போய்கொண்டிருக்கிறது என்றால் அதை புரியப்படுத்தணும் என்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் இதை சொல்றேன். சரியா? சமூகத்தினுடைய சிந்தனை இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குதுன்னா, இஸ்லாத்தை படித்த, மார்க்கத்தை படித்த, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்த ஒரு ஆலிம் அல்லது ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகர், ஒரு தாய் ஒழுக்கத்தை பத்தி பேசினால், ஒழுக்கம்தான் முக்கியம் என்பதை பேசினால் அவருக்கு எப்படி விமர்சனம் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப பேசி இருக்கிற அந்த இந்த வார்த்தையை சொன்னவர் அவர் ஒரு பெரிய பட்டதாரி, பெரிய பட்டப்படிப்பு முடித்தவர். அப்ப ஒரு முஸ்லிம் பெண்மணி, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு நேர்வழி காட்டட்டும், அவ கருத்து போடுறா எப்படி என்றா, பாவம் இந்த மனுஷன் எப்படி மானத்தை இழந்து பட்டம் பெற்றாரோ தெரியாது என்று. சுபஹானல்லாஹ். சமூகத்தினுடைய நிலைமை எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கடா, என்னமோ பொம்பளை பிள்ளைல படிக்க வேணும் என்றாங்க. இதுல பெண் பிள்ளைகளை பற்றி என்னமாவது போடப்பட்டிருந்துச்சா? பெண்கள் படிப்பு என்பது ஏதாவது சொல்லப்படும்? மானம் என்பது பெண்ணுக்கு மட்டும்தானா? கற்பு என்பது ஆணுக்கு இல்லையா? பார்வையை தாழ்த்துங்க இஸ்லாம் யாருக்கு சொல்லுது? குர்ஆன் வசனத்தை எடுத்து பார்த்தா சூரா நூர் 24 அத்தியாயம், நீங்க வசனத்தை பார்த்தா அல்லாஹ் முதல்ல யாருக்கு சொல்லுவான்? ஆண்களுக்கு தான் சொல்லுவான், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது தான் பெண்களுக்கு. சரியா? என்ன சொல்ல வாரேன் என்றால், சமூகம் ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்குது. சில பேர் என்னமோ படிக்கவே வேணாம் என்று மார்க்கத்தை படித்த உலமாக்கள், இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய படிப்பை என்ன செய்யறாங்க? தவிர்க்கிறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. படிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படிப்பு மிகப்பெரிய தேவையா இருக்குது. இன்னைக்கு கல்வி கற்கிறது, மருத்துவர்களை உருவாக்குவது, இன்னும் ஒவ்வொரு துறைகளிலையும் இஸ்லாமிய ரீதியாக ஈமானுள்ள, இஹ்லாஸ் உள்ள மிகச்சிறந்த கல்விமான்களை உருவாக்குறது சமூகத்தின் பெரிய தேவை. ஆனால் தொழுகை இல்லாத படிப்பு தேவையில்லை. சரி, படிப்பு அதை கொடுத்துட்டு குர்ஆன் அது அதை விட பெரிய படிப்பு. உலகத்தில் உள்ள புத்தகங்களில் விஞ்ஞானத்தை பேசக்கூடிய பல புத்தகங்கள் வந்திருக்கும். குர்ஆனை போன்று விஞ்ஞானத்தை அழகாக, தெளிவாக, நுட்பமாக, துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் உலகத்தில் இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானம் எதெல்லாம் கண்டுபிடிக்குதோ அத்தனையும் குர்ஆன் என்றைக்கோ சொன்ன உண்மைகள். அப்ப குர்ஆன் கல்வி இல்லையா? 55வது அத்தியாயம் சூரா ரஹ்மான், நாங்கெல்லாம் அடிக்கடி ஓதுற சூரா. அப்ப சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் முதலாவது அர் ரஹ்மான், அல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி? அளவற்ற அருளாளன். ரஹ்மான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு. அல்லாஹ்வுடைய அன்புக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட அன்புள்ள அல்லாஹ் இப்ப வாப்பா பிள்ளையோட இறக்கம் வேண்டாம் என்ன வாங்கி கொடுப்பார்? பிள்ளைக்கு எது தேவையோ, எது விருப்பமோ, பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு எது பயன் தருமோ பாப்பா வாங்கி கொடுப்பாரா இல்லையா? ஒரு உம்மா பிள்ளைக்கு என்ன மாதிரி செய்யும் போது என்ன யோசிச்சு செய்வாங்க? பிள்ளையோட எதிர்காலத்துக்கு எது தேவையோ, பிள்ளையோட ஃபியூச்சர்ல புள்ள நல்லா இருக்கணும் என்ன தேவையோ அதை பார்த்து கொடுப்பாங்களா இல்லையா? அர் ரஹ்மான். அடுத்த வசனம் என்ன? அல்லமல் குர்ஆன். இந்த அளவே இல்லாத அன்புடைய ரஹ்மான் என்ன செய்தான்? குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தந்தான். அல்லமல் குர்ஆன். குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களோட அன்பு, அந்த ரஹ்மான் எங்கள் மீது வைத்த பாசம். ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம் என்றால், குர்ஆன் மதரசாவா,
குர்ஆன் மதரசாவா, குர்ஆனுடைய கல்வியா, குர்ஆன் தஃப்சீர் வகுப்பா, கணக்கே இல்லை. ஊர்ல எங்கேயாவது ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஏனோ தானோ ஒரு வகுப்பு அனுப்பினா போதும். யாராவது எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு மௌலவியோ ஹஸ்ரத்தோ ஆலிமோ முஅல்லிமாண்டுவாங்க, யாரோ ஒருத்தர் ஓதி கொடுத்தா சரி அப்படின்ட்டு ஒரு கடமை, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. அதே பெற்றோர் கணித வகுப்புக்கு அனுப்பும் போது எப்படி தேடுறாங்கண்டா, ஊர்ல உள்ள நம்பர் 1 பெஸ்ட் ஆசிரியர் யாரு, அதுக்கு எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டோக்கு செலவழித்து பிள்ளையுடைய ஒழுக்கத்தை என்ன செய்யறாங்க, ஒழுக்கத்தை அப்படியே நடு சந்தில கொண்டு வந்து வைக்கிறார்கள். வாப்பா வேலைக்கு போய்த்து உம்மா வீட்டுல மற்ற பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறா, பொம்புல புள்ள தன்னந்தனியாக தூரத்துக்கு வகுப்புக்கு போகுது. ஏன் பக்கத்துல வகுப்பு இல்லையான்னு கேட்டா, இங்க அவ்வளோ நல்லம் இல்லை, இந்த கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகள் ரிசல்ட் எடுக்கிறல்ல, சரி அதனால தான் அவ்வளவு செலவழிச்சு அங்க அனுப்புறோம். ஒழுக்கத்தை இழந்து விட்டு அப்படி அனுப்பணுமா என்றதுதான் கேள்வி. அனுப்புறது தப்பில்ல, செலவழிச்சு செய்யறது தப்பில்ல, அதற்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், ஒரு வழியை வகுக்கணும். ஒரு மஹரமான ஒரு 4 உம்மமார் சேர்ந்து, இன்னைக்கு நான் கூட்டிட்டு போறேன் 4 பொம்பளை பிள்ளையையும், நாளைக்கு இந்த 4 பேரை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு டேர்ன் போட்டு சரி படிக்க வைக்கணும். படிக்க வைக்க கூடாதுன்னு யாரும் சொல்லவில்லை, கிளாஸுக்கு அனுப்பாதீங்கன்னு யாரும் பேசவில்லை. கற்பை இழந்து படிக்க தேவையில்லை. சில ஊர்களில் நாங்க பார்க்கிறோம் இன்றைக்கு எப்படி என்றால், இப்போ நான் அதிகமா எங்களோட ஊர்ல இருந்து இப்போ கொழும்புல இருந்து ஒரு கிழக்கு மாகாணத்துக்கு போறதா இருந்தா, ஏனைய ஊர்களுக்கு தூரமான இடங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு பயான்களுக்கு அல்லது ஏனைய கருத்தரங்குகளுக்கு இப்படி போறதா இருந்தா ஒரு 10 மணி 10:30 இரவேல 9 மணிக்கு பிறகுதான் கிழக்கு மாகாணத்துக்கு போற நிறைய பஸ்கள் இருக்குது. சரியா, ஒவ்வொரு டிராவல்ஸ் பஸ்ஸா போகும். நான் அதிகமான கண்ட காட்சி, ஏல் முடித்து யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகின எத்தனையோ பெண் பிள்ளைகள், உம்மா வாப்பா ஃபர்தாவோட உம்மா வாப்பா தொப்பி தாடியை வச்சுட்டு தன்னன் தனியாக 20 வயசு 19 வயசு பொம்பளை பிள்ளைய எங்க கொழும்புல இருந்து புள்ள படிக்கிற யூனிவர்சிட்டியில கிழக்கு மாகாணத்துக்கு ஏத்தி அனுப்புறாங்க. என்ன நம்பிக்கையில சகோதரிகளை, தாய்மார்கள், நான் கேட்கிறேன், கல்வி முக்கியம்தான், யாரும் படிக்க கூடாதுன்னு சொல்லல. கல்வியுடைய தேவை உணர்ந்தால் காசு செலவழிச்சிடலாம். இன்றைக்கு இல்லையா நாளைக்கு வரும். சல்லிய பார்க்கிறோம், எவ்வளவு செலவழியும் என்று பார்க்கிறோம். பாப்பா இன்னும் 2000 ரூபாய் கூட போனா பரவாயில்ல அவர் பெய்த்து விட்டுட்டு வந்தால் சரி. ஆனா இன்றைக்கு அவரை பெய்த்து விட்டுட்டு வந்தா கூடுதலா சல்லி போகுமே என்றதுக்காக பல இடங்கள்ல பொம்பளை பிள்ளைகள் தன்னந்தனியாக அனுப்பப்படுது. இரவு நேரம் காலையில போய் 4 மணி 5 மணிக்கு தான் என்ன செய்யும், பஸ் நிற்கும். அது வரைக்கும் அந்த பெண் பிள்ளைக்குரிய பாதுகாப்பு என்ன, அந்த பிள்ளையுடைய கற்புக்கு யார் உத்தரவாதம், அந்த பயணத்துல இரவுல என்ன நடக்க போகுதோ, திடீரென்று பஸ்ஸுக்கு அல்லாஹ் பாதுகாக்க என்ன மாதிரி நடந்தால் அந்த இடத்துல யாரு மஹரமான ஒரு ஆண் என்ன துணை ஒன்றும் இல்லை. இஸ்லாம் தடை போட்டிருக்குதா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஒரு பொம்பளை புள்ள மஹரமான உறவு அல்லாமல் போவது ஹராம். கல்விக்காகவாக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், கூடாது. அப்ப கல்வி கற்றுக்கொள்வது முக்கியம்தான். தாயுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்னண்டா, ஒழுக்கத்தை மீறிய கல்வி தேவை இல்லை. 5ஆம் ஆண்டுல 6ஆம் ஆண்டுல ஸ்கூல் புத்தகத்திலே போட்டிருக்கிறாங்க ஒழுக்கம். இந்த படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும். ஒழுக்கம் ஞாபகம் சொல்லுங்க, என்ன போட்டிக்கும், உயிரிலும் ஓம்பப்படும். புத்தகத்துல போட்டிருக்குது. உயிரை விட ஒழுக்கம் பெருசுன்னு இங்க போட்டிருக்குது. அது ஓகே, சரியா? ஆனால் கற்பை விட ஒழுக்கம் பெருசுன்னு போட்டா பேசுறவங்களுக்கு விமர்சனம். பெண்கள், அதுவும் முஸ்லிம் பெண்களாம், இந்த மீடியால இருக்கக்கூடிய என்னத்தை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணக்கூடிய பல பெண்கள் இருக்கிறாங்க, சரியா? அப்ப அவங்க தான் பேசுறாங்க. ஏதோ முஸ்லிம்களுக்கு படிக்கவே வேண்டாம் என்று சொன்னது போல தெளிவாக இந்த இடத்துல உள்ள சகோதரிகளுக்கும் இங்க உள்ள தாய்மார்களுக்கும் தெளிவாக நான் சொல்றேன், நீங்க முழுக்க முழுக்க உங்களோட பிள்ளையோட இருந்து கல்வி அறிவை கொடுங்க.
கல்வி கற்றுக்கொள்வது இஸ்லாத்தில் மிக முக்கியமான விடயம். அறிவை வளர்த்துக் கொள்வது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி.